வித்தியாசமா கேட்டுக்கிறீங்க. ஏமா இவரு கேட்டா சரி என்னமா ஒரே பொம்பளை வாயில வந்த போது சொல்லுமா எப்படி சொல்லு வாயல்தான் சொல்லு யாரு கிட்ட என் குறைய நான் சொல்ல போறேன் மண்ணா என்ன குறை என்ன ஆச்சு மண்ணா நான் ஒரு நாட்டியக்காரி மண்ணா நாட்டிய நல்லா தெரியுது நான் நாட்டிய அழிட்டு வீட்டுக்கு போறேன் நேரம் திருமண்ணா என்ன வருஷத்துக்கு எடுத்துக்க மண்ணா ஒரு பஸ்ல 10 பேர் ஏன்னா தான் கண்டக்டர் டிரைவர் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஆள் ஏன்னா சந்தோஷமா அது மாதிரி தான் ஒரு 10 பேர் சேர்ந்து ஏதோ பரபரப்பா சாப்பிட்டு போச்சு. இந்த பார்வையாளர் உடலே உயிர் மூச்சு இருக்கிற நீதிக்காக வளர்த்து அவன் யார் என்று மட்டும் சொல்லு. யாரா இருந்தாலும் சரி உன்னுடைய அண்ணன் மகன் தான் கருத்த முகமுடியை கண்டுபிடித்து வாடா என்று சொன்னார். ஒரு பெண்ணை அல்லவா கருத்து வைக்கிறான். அந்த மரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டே கருத்த முகமுடியை கண்டுபிடித்து வாடா என்று அவளுக்கு என்ன இவனை கெடுத்தாய் உரைக்கிற உண்மையா? தந்தையே, அறியாத வயதில் தெரியாத தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விட்டது. நான் தான் கட்டுன்னு ஒத்துக்கிச்சு பாரு. இது அல்லவா பிள்ளை? இவன் தவறை ஒப்புக்கொள்ள பிழைத்தான். இந்த ஒரு நாட்டியக்காரனை கடத்ததற்காக எனக்கு நீதி இல்லையா? எனக்கு நீதி இல்லையா? நான் இருக்கும்போது ஏன் நீதி கழுவுறேன்? அழாதமா, நான் இருக்கும்போது வந்து கடத்து வந்திருந்தாயோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாட்டு மன்னர் மாநில காரு மூவி போட்டான் 4 பேர் அதுக்குள்ள கற்பாயிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சாங்க. அப்புறம் இளவரசர் மரியாதை என்ன ஆகுது? அது தெரு போக முடியுமா? கற்பாயிச்சு வராங்க தமிழ்நாட்டு பொம்பளை கார் போய் மாட்டாங்க. அதற்கு என்ன செய்யலாம்? அரண்மனை மானத்தை நான் காப்பாற்றுவேன். உங்கள் மானத்தை நான் காப்பாற்றுவேன். எப்படி? இந்த பையன் மொத்தத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். எப்படி? நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அவ கருத்த பண்ண நீ கட்டி அறிவிக்கா இல்லையா? நாங்க மாலை அடக்கட்ட நம்ம மாட்டியா? வெறும் மாலை மாட்டேங்குதா? வேற என்ன? அதான் கேக்குறாங்க. வெறும் மாலை மட்டும் மாட்டிக்கினா என்ன ஒத்துவாங்க? லைசன்ஸ் நிக்குமாந்து போல அவங்களுக்கு தெரியுமா? அப்ப வந்தாங்க அவங்களுக்கு நான் வச்சுங்க போடு. நான் வச்சிருப்பேன் எப்பவுமே 2 அண்ணா ஏமாந்தாங்கன்னா கட்டிடுவேன். தூக்கல்ல கட்டிடு. அதான் நல்லது.
சரி இவர் தான் எனக்கு தாலி போட்டார். அவர் ரெண்டாவது போட்டது அவரு. புரியவில்லையே. தாலியில முச்சு போட்டது நானும் 3 முச்சு. ஆனா எனக்கு தான் சொன்னேன். முச்சு போட்டா உனக்கு சொன்ன. அப்ப போட்டா உனக்கு சொன்னமா? முச்ச போறது போடுறா. அப்போ இவ யாருக்கு தான் சொன்ன உன்னை கேட்க. நீயே சொல்லு. திருமணம் செய்துக்கு அவன் தான் நீ நல்லா சொல்லு எனக்கு தெரியும். இவனுக்கு இல்ல எனக்கு இல்ல நீ தெரியுமா? சரி விடு. பாதி முதல்ல போறோம். வாங்கம்மா. நீங்கள் இதுவா மலர் சதயம் போடு. இதை விரியாம இருக்கணுமா? வாங்க முதல்ல போங்க. போங்க. முதல்ல எங்க வைக்க போறீங்க? அப்பனுக்கு தப்பாக பிறந்திருக்கிறான். அதே ஒண்ணன மாதிரி எழுதுது. என் அண்ணன் தான் தவறு செய்தால் நாட்டு மக்களாக ஒரு ஆயா கூட கூடாது. அவன் கொண்டு விட்டார்கள். இவனாய் நல்லவனாய் இருப்பான். நமக்குள்ள அப்படி கிடையாது. நான் பெற்ற பிள்ளை கிழித்த கோட்டையோட தாண்ட மாட்டேன். ஆமா நம்ம பசங்க அப்படிலாம் கிடையாது. ஆமா இது கூட்டு பரவாயில்ல. நாட்டை அடைவதற்காக நாட்டிற்காரி மீனாவை என் தந்தையிடத்தில் பொய்யை சொல்லி திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கி திருமணத்தையே முடித்து விட்டேன். இப்போதுதான் என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது மீனா. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இனி என்னாட்டுக்கு பொண்ணாட வாழ்ந்து வரக்கூடிய இதே கிராமத்தை சேர்ந்த சைடு தங்கதோய் போனேன். நான் உள்ள பேசுறீங்க என்னடா என்ன போனேன் தக்காளி பத்தத்துக்கு அடங்கலடி. சைடு தங்கதுரை முகிலா ஸ்ரீகாந்த் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம குருமூர் ராஜேஸ்வரி நாடாளுமன்றத்தில் பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் சொன்னால் முறுக்கு சொன்னால் ஏன்னா என்னாட்டுக்கு பொன்னாடா வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் சேட்டு என்று சொல்லக்கூடிய பம்பை குழுவில் பணிபுரியக்கூடிய ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 ரூபாய் வாரி உள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிதண்டி தலைவராக திகழக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக திகழக்கூடிய சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் கதாநாயகனாக திகழக்கூடிய இன்னும் பட்டா கிராமத்தை சேர்ந்த சிவா அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 500 ரூபாய் வாரியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகள். சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் எப்படி உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி திரும்ப மஞ்சள் மேடு மன்னன் மன கொஞ்சம் வார்த்தைகள் துள்ளும் பார்வைகள் தென்றல் காற்று இங்கு வந்தாலே தோற்றுவிடும். தொட்டு பார்க்காமல் என் மனம் ஏங்குகிறது. இது தொடராமா என கேட்கிறது. உன் மனதால் உன் நிறைவால் உன் இதய மரபாத உன் காதலன் கணவன் கல்லழகன் அது மட்டும்தானா? மூன்றாம் பிரவோட உன் நெட்டு ஆப்பிள் பண்ட கண்ணன் அதுல ஒன்று செக்க சும்மவளத்தை வில் பண்றப்போ இரண்ட மார்பம் என்ன நட்டை என்ன உட்டை இது போல் அழகு இந்த மகளவரை நாட்டில் பார்த்ததே அப்படியா? அது மட்டும்தானா? காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தருகிறது, இதயம் உன் நட்பை தருகிறது. அதில் விட்டு செல்ல இன்பமே
தெருக்கூத்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்ல மணியும் டொங்கும் தட்டுங்க